துலாமும் கடகமும் பலமாக இருக்கிற போது பணபலத்தில் பிரச்சனை இருக்காது. அது மெயினாக இந்த 2 இடம் தான் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியமாக இருக்கும். அதுபோல் துலாம் ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகமும் சிம்மமும் பலமாக இருக்கிற போது இவங்களுக்கு பண பிரச்சனையில் பெரிய லெவலில் வராது. இந்த 2 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்துக்கான இடத்துல. அதே மாதிரி விருச்சிகத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் என்பது குருவோட வீடு தனுசு, 11ஆம் இடம் என்பது புதனோட வீடு கன்னி. அப்போ இந்த கன்னி ராசியும் தனுசு ராசியும் அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிற போது உங்களுக்கு பண பிரச்சனைகள் வருவதில் பெரிய சிக்கல் இருக்காது. தனுசு ராசியை பொறுத்தளவுள்ள 2ஆம் இடம் மகரம், மகர ராசி பலமாக இருக்கிற போது உங்களுக்கு 12ஆம் இடம் துலாம் பலமாக இருக்கிற போது பணபலத்தில் பண சிக்கலில் வராது. உங்களுக்கு லைஃப்பில் பணபலம் சிறப்பாக இருக்கும், எதிரிகளை வெல்ல முடியும். அதே மாதிரி மகர ராசியை பொறுத்தளவில் மகரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி கும்பம், கும்பத்தினுடைய அதிபதி சனி. இந்த கும்பராசியும் 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய விருச்சிகமும் பலமாக இருந்தால் இவர்களுக்கு பண பிரச்சனை என்பது பெரிதாக வராது, இவர்களை பாதிக்காது. அதுபோல கும்பத்தை பொறுத்தளவில் மீனம், அதாவது குரு அந்த மீனராசியினுடைய பலத்தை பொறுத்தும், அதே போல் 11ஆம் இடமாக வரக்கூடியதும் குரு தான், தனுசு ராசியினுடைய பலத்தை பொறுத்தும் இவருடைய பொருளாதாரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்பது அமையும். இந்த வாழ்க்கையுடைய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை சிக்கலை ஏற்படுத்தாது. மீனத்தை பொறுத்தளவில் மேசராசியுடைய அதிபதியும் மேசமும் பலமாக இருக்கணும், மகரமும் சனியும் பலமாக இருக்கணும், பண பிரச்சனை வராது. இப்போ எதுக்காக இதை நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா, திருவள்ளுவரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா இந்த பணம்ங்கிற விஷயம்தான் ஒரு மனிதனை தீர்மானம் செய்யுது. செய்க பொருளை செருணர் செருக்கு செருக்கருக்கும் எக்தி அதனிடம் கூறியது இல்லைனர். அதாவது நீ எதிரிகளை வெல்லணும், துரோகிகளை வெல்லணும் அப்படின்னா முதல்ல பணத்தை போய் சம்பாதி. நீ பணம் சம்பாதித்தால் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறதைய திருவள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்கார். ஆக அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார், அருளில் இருக்க உலகம் இல்லை, பொருளில் இருக்க உலகம் இல்லை. ஒரு மனிதனை மனிதனாக தீர்மானிப்பதற்கே பொருளாதாரம் தேவைப்படும். நம்மை சுற்றி நம்மோடு பொருள் இல்லைன்னா உடன் பிறந்தவர்களோ அண்ணனோ தம்பியோ யாருமே மதிக்க மாட்டாங்கிற மாதிரி எண்ணமே இருக்கே. பார்த்தோம்னா நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போது பணம் ஒன்று, அந்த பணம் ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். முடிந்த அளவிற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலத்தின் கட்டாயத்தால் நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு. 12 ராசிக்கும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் பணம் சம்பாதிச்சா தான் வாழ முடியும். குடும்பம் இருந்தால் தான் இந்த சமூகம் மதிக்கும். பொருளாதாரம் இருந்தால் தான் நம்மளுடைய உடன் பிறந்தவனே மதிப்பான். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ உற்றார் உறவுகளோ பணம் இல்லாதவனை எட்டி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆக அந்த பணத்தை நல்ல வழியில், நேர் வழியில் இந்த சமூகத்தில் மற்றவர்களுக்கும் நல்லது செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் சீரமைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையும் இருக்காது, பயம் இருக்காது, வாழ்க்கையில் நெருடலான சூழ்நிலை இருக்காது. ஒரு நண்பர் சொல்லுவார், புண்ணியத்தை செஞ்சுட்டு போங்க, உங்கள் சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நானும் மறுக்கலை. தனக்கு மிஞ்சி தானம்னாங்க.